வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு தேடல்களின் பதிவு. திருப்போரூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய சோழந்தாங்கல் என்ற அருமையான ஒரு கிராமத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய சிவன் கோயிலை பற்றி தான் மக்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் எங்களுக்கு இது போல் நிறைய வீடியோ போட ஒரு மோட்டிவாக இருக்கும். நாங்கள் நல்லா இருக்கோம், ஈசன் அருளோட நீங்களும் நல்லா இருப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மக்களே. இந்த கோவிலுக்கு எப்படி வரலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா தாம்பரத்துலேருந்து மாம்பாக்கம் வந்துடுங்க. அங்கேருந்து மினி பஸ்ஸில் ஷேர் ஆட்டோலாம் இருக்குது. செங்கல்பட்டில் இருந்து வரீங்கன்னா திருப்பூருக்கு முன்னாடியே இறங்குனாங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதனோட பஸ் ரூட்டு எல்லாமே நாங்கள் வீடியோவோட முடிவில் சொல்லியிருக்கோம். நீங்கள் சோழந்தாங்கல் பஸ் ஸ்டாண்டில் இறங்கினதுக்கு அப்புறமாட்டு பார்த்தீங்கன்னா ஆபத் சகா ஈஸ்வரர் கோவிலுக்கு போகணுன்னு சொல்லி ஆட்டோ பிடிச்சிங்கன்னா வருவாங்க. ஏன்னா இது கோவில் ஊரோட அவுட்டரில் ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா பக்கத்தில் இருக்கிறதுனால இங்கே பஸ் ஃபெசிலிட்டி எதுவும் கிடையாது. இல்லைன்னா நீங்கள் ஓன் வெஹிக்கிளாக இருந்தால் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் மக்களே. எங்களுக்கு கடவுள் அருளால் இந்த கோவிலோட நிறுவனர் பார்த்தீங்கன்னா எங்களை அவங்க கார்லேயே கூட்டிகிட்டு கொண்டு விட்டுட்டாங்க. அவங்க அது மட்டும் இல்லாமல் அந்த கோவிலை பற்றி நல்லா நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பழமையான கோவில், அது உருவான கதை எல்லாமே நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கோவிலுக்கு வர முடியலையேன்னு நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். ஏன்னா நீங்கள் இந்த வீடியோ முழுமையாக பார்க்கறதன் மூலம் சிவபெருமானோட அருளை நீங்கள் பெறலாம் மக்களே. நீங்கள் சாமியை எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நிம்மதியாக தரிசனம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கோவில் ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும் மக்களே. ஏன்னா எந்த ஒரு சிட்டியோட சவுண்டு பொல்யூஷன் எதுவுமே இருக்காது. ஏன்னா நீங்கள் போகக்கூடிய பாதையை பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் ஃபுல்லாக தோட்டமாக தான் இருக்கும். மயில்களோட சவுண்டு அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கும். நிறைய மயில்களை கூட நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைங்க கூட ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. நீங்கள் சிட்டியில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு மைண்டை ரீஃபில் பண்ணதுக்கான ஒரு சூப்பர் கோவில் தான் மக்களே இது. கண்டிப்பாக நீங்கள் இந்த கோவிலுக்கு வரலாம். நீங்கள் இந்த கோவிலுக்கு போகக்கூடிய பாதையிலேயே பார்த்தீங்கன்னா ஆக்டர்ஸ் மீனா அவங்களோட தோட்டமும் இங்கே தான் மக்களே இருக்குது. நீங்கள் அதையும் நீங்கள் பார்க்கலாம். வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த மாதிரி கோவிலுக்கெல்லாம் பாருங்கள். ஏன்னா இந்த கோவில் உருவான கதையே அப்படிதான் மக்களே. சிவபெருமானே தன்னை வெளிப்படுத்தி கொண்டு வந்த கோவில் தான் மக்களே இது. இதனோட கதையை நான் சாமியை தரிசனம் பண்ணிட்டு நான் டீப்பாக சொல்லுறேன். வாங்க எங்கள் கூடயே சிவபெருமானை நீங்களும் தரிசனம் பண்ணுங்க மக்களே. நீங்கள் ஓன் வெஹிக்கிளில் வந்தீங்கன்னா இந்த இடத்துலலாம் நிறுத்தி நீங்கள் இந்த குரங்குங்க, அது இல்லாமல் மயில்களும் இந்த ரோட்டோரமாக நிறைய நிற்கும். அதையும் நீங்கள் பார்த்து ரசிச்சுட்டே போகலாம். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, மழை டைம் மட்டும் இந்த வந்துடாதீங்க. ஏன்னா இங்கே ரோடு பார்த்தீங்கன்னா சகதியாக இருக்கும். அதனால் உங்களுக்கு ஓட்டத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் காரில் வந்தீங்கன்னா எந்த டைமானால் வரலாம். ஆனால் டூ வீலரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே வாங்க. நீங்கள் இந்த கோவிலுக்கு பகலில் பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் மக்களே. அதுவும் இல்லாமல் நீங்கள் அந்த கோவிலுக்கு வரணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா ப்ரீவியஸாகவே நான் இந்த கோவிலோட நிறுவனரோட நம்பர் ஒன்று வீடியோ எண்டில் கொடுத்துருப்பேன். நீங்கள் அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா இந்த கோவிலுக்கு நீங்கள் வர்றதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மக்களே. ஏதோ தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் நம்ம பார்க்க போகிற சிவன் கோவில் மக்களே. வாங்க போகலாம் மக்களே. ஃபைனலாக நம்ம அந்த கோவிலை ரீச் பண்ணியாச்சு. வாங்க சாமியை தரிசனம் பண்ணலாம். இந்த கோவிலுக்கு பார்க்கிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசாக தான் இருக்கும். அதனால நீங்கள் பயப்பட வேண்டாம். எந்த வண்டி வேணாலும் பார்க் பண்ணிக்கலாம். ரொம்ப நீட்டாகவே பார்க்கிங்கை மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. இந்த கோவிலில் மூலவர் பார்த்தீங்கன்னா ஆபத் சகாகீஸ்வரரும், அவருக்கு சைடில் பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கும் தனி சன்னதி அமைச்சு வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சிவனை சுற்றி பார்த்தீங்கன்னா சுற்று பிரகாரத்தில் பிரம்மா, துர்க்கை மற்றும் மகாவிஷ்ணு மற்றும் நர்த்த கணபதி மற்றும் தர்ச்சனாமூர்த்திக்குன்னு சன்னதி அமைச்சு வச்சுருக்காங்க. மக்களை மூலவரை சிறப்பாக தரிசனம் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா விநாயகர் மற்றும் முருகருக்குன்னு பார்த்தீங்கன்னா அழகிய கோபுரத்தின் கூடிய தனி சன்னதி அமைச்சு வச்சுருக்காங்க. இந்த கோபுரத்தில் பார்த்தீங்கன்னா அருங்கோண வடிவமைப்பில் கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 6 சைடையும் பார்த்தீங்கன்னா அறுபடை வீடுகளான முருகரோட ஸ்டாச்சுவை அந்த கோபுரத்தில் ஒவ்வொரு சைட்லையும் வச்சுருக்காங்க. அருங்கோணம் என்பது சரவண பவ என்பதை குறிக்கும் மக்களே.
இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த லிங்கம் தான் ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல இருந்து தன்னை வெளிப்படுத்தி கொண்டது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல வந்து ஒரு மண்மேடா இருந்திருக்கு மக்களே. அந்த ஆடு மேய்க்கிறவங்க எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து ஆடுலாம் மேய்ச்சிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு தெரியல இந்த மண்மேட்டுக்கு அடியில தான் வந்து இந்த சிவலிங்கம் மறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு. நாள் போக்கில் வந்து மழை பெய்யுது. அந்த மழையில வந்து இந்த மண்மேடு கரைய 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 சிவலிங்கம் வெளியே தெரிய ஆரம்பிக்குது. மண்மேடுனா வந்து சின்ன மண்மேடுனால ஒரு பெரிய குன்று மாதிரி இருக்கும் மக்களே. அந்த மழை பெய்ய 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 வருஷ கணக்கில் போக அந்த சிவலிங்கம் வெளியே தெரியுது. உடனே வந்து இந்த இடத்தோட சொந்தக்காரரான மோகன் அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த சாமியை வெளியே எடுத்து அவங்களுக்குன்னு ஒரு சின்னதாக ஒரு கோவில் கட்டுறாங்க. அதுக்கப்புறமா தான் இந்த ஒரு பிரம்மாண்ட கோவிலை அவங்க கட்டியிருக்காங்க மக்களே. அதாவது நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் தோண்ட தோண்ட வந்து சிவலிங்கம் கிடச்சிக்கிட்டே இருக்கு மக்களே. இது வந்து நம்மளோட ஒரு பெருமையாக நம்ம சொல்லிக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி நிகழ்வுகள் தான் நம்ம தமிழ் கலாச்சாரம், நம்மளோட பாரம்பரியம் எல்லாத்தையும் நிரூபிக்கிறதுக்கு ஒரு சான்று தான் மக்களே இது. நம்ம வந்து முன்னாடியே வந்து எப்படி வழிபட்டு வந்திருக்கோங்கிறதோட ஒரு தடயம்தான் இந்த சிவன் கோவில். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த கோவில் கட்டுமானம் நடக்கும்போது எடுக்கப்பட்ட புகைப்படம் தான் மக்களே. இது வந்து நாங்கள் வந்து அந்த மோகன்ராம் ஐயாட்ட இருந்து பிரத்யேகமாக வாங்கி பர்மிஷனோடு தான் நாங்கள் போட்டிருக்கோம். மக்களை இவ்வளவு டீட்டெயில் கலெக்ட் பண்ணி வீடியோ போடுறோம் உங்களுக்காக தான். நீங்கள் பண்ணக்கூடிய ஒரே ஒரு சப்போர்ட் மட்டும்தான் எங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவை கொடுக்கும். அதனால் நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மக்களே. அது மட்டும் இல்லாமல் சில தீய சக்திகள் பார்த்தீங்கன்னா எங்களோட வீடியோவை திருடி அவங்க யூடியூப் சேனலில் போடுறாங்க. அதனால் இன்னையிலேருந்து நாங்கள் வாட்டர் மார்க் ஆட் பண்ணி வீடியோ வெளியிட போகிறோம். இந்த கோவிலை பற்றி இந்த கோவிலோட நிறுவனரான மதிப்புக்குரிய ஐயா மோகனராமன் அவர்களிடம் நாம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் வாங்க. ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம. நான் காயார் கிராமத்தை சேர்ந்தவன். என் பேர் மோகனராமன். எங்க தகப்பனார் காலத்திலிருந்து இந்த கிராமத்தில் தான் இருக்கோம். இந்த கோயில்ல இருந்து நான் பேசுற இடம் வந்து சோழந்தாங்கல்ன்ற ஒரு பகுதி. அது வந்து காயார் கிராமத்தினுடைய மதுரா கிராமம், ஆம்லெட் வில்லேஜ். இது சோழந்தாங்கல்னு பேரு. இது வந்து நீங்க இந்த இடம் வந்து பட்டா நிலம். எங்க தகப்பனார் 61ல வாங்கியிருக்காங்க. என் பேர்ல என் தம்பி பேர்ல அப்ப நாங்க மைனரா போட்டு கிரையம் வாங்கி இருந்திருக்காங்க. அது வந்து எங்களால அது டாக்குமெண்ட்டே கிடைக்கல. காரணம் என்னன்னா இங்க வந்து கோயில் கட்டுறோமே, சரி இதை வந்து ஒரு ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணிட்டு கட்டலான்னு பார்த்தா கிடைக்கவே இல்லை. ரொம்ப அவசரப்பட்டுட்டு இருந்தேன், என்னதான் பண்றதுன்னு புரியல. திடீர்னு இவர் ஈஸ்வரன் என்ன பண்ணிட்டாரு, அந்த டாக்குமெண்ட் எடுத்து கொடுத்துட்டாரு எனக்கு. அதுக்கப்புறம் சிவோகம் சேவா ட்ரஸ்ட் அப்படின்னு ஏற்படுத்தி 30 சென்ட் இந்த இடத்த சேவா ட்ரஸ்ட்டுக்கு தானமா கொடுத்து, அது இல்லாமல் அது எதிர்க்க ஒரு 11 சென்ட் பஞ்சாயத்துக்கு தானமா கொடுத்து கோயிலை கட்ட ஆரம்பிச்சோம். அந்த சிவோகம்ன்ற வார்த்தை எனக்கு வந்து பாரதியார் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அவர் பாரதியார் கவிதைகளை படிக்கிற வழக்கம் உண்டு. பூமியிலே கண்டமைந்த மதத்துக்கெல்லாம் பொருளினை நாம் இங்க எடுத்து புகழ கேளாய், சாமினி சாமினி கடவுள்னியே, தத்துவமசி தத்துவமசி நீயே அத்தாம். அதாவது தத்துவமசின்றது வேத வாக்கியம். பூமியிலே கடவுள் இல்லை என்று புகழ்வது நின் மனத்தின் உள்ளே புகுந்தமாய், சாமினி அம்மாயை தனநீக்கி சதாகாலம் சிவோகம் என்று சாதிப்பாயே. அவருடைய அந்த வரிகளை வச்சு அந்த ட்ரஸ்ட் ஆரம்பிச்சோம். இங்க வந்து பக்கத்துல வேப்பமரம் இருக்கு. அந்த இதே இடத்துலதான் சிவனுடைய பானம் மட்டும் இருந்தது, ஆவுடையாரெல்லாம் இல்லை. இந்த பகுதிக்கு மேற்கால நீர்நிலை இருக்கு. அது நீர்நிலை அது என்ன இங்க கிராமத்துல என்னன்னா குட்டைன்னு சொல்லுவாங்க. நான் 1974 தலைவரா ஆனேன். அதுல இருந்து அந்த நீர்நிலைய லிங்க குட்டைன்னு பேரு. அந்த ஏலத்துக்கு விட்டுன்னு வருவோம். மச்ச மகசூல் வண்டலுக்கு இதெல்லாம் ஏலத்துக்கு விட்டுட்டு வருவோம். அதுல இருந்து அப்போ இது பார்க்கும்போது பல நூற்றாண்டுகளா இருந்திருக்கணும். அப்பவே இது லிங்க குட்டைன்னு வழங்கும் போது நம்ம ஆழ்ந்து பார்க்கும்போது பல நூற்றாண்டுகளா இங்க வந்து அந்த லிங்கம் இருந்திருக்கணும். ஏன்னா லிங்க குட்டைன்னு பேரு அந்த ரெக்கார்டுல லிங்க குட்டையில தான் இருந்திருக்கு. 1974 தலைவரான போது இங்க அப்பத்துல இருந்தே வந்து வெளியில இருந்தெல்லாம் வருவாங்க. அது எப்படி தெரிஞ்சுதான் வந்தாங்கன்னு தெரியல. இங்க வந்து வழிபடுவாங்க, பிரதோஷம் பண்ணுவாங்க, தோடு போயிடுவாங்க. அது லிங்கம் மட்டும் இருக்கும்.
அது இல்லாம இங்க பக்கத்துல நடிகை மீனா தோட்டம் இருந்தது. அங்க வந்து ஒரு வாட்ச்மேன் இருந்தாரு, நாடார் அவர் ராமசாமின்ட்டு. அவர் வந்து மேல ஒரு ஷெட்டு போட்டு 4 காலை நிறுத்தி ஷெட்டு போட்டு அதை வழிபட்டுட்டு வந்தாரு. அவரே பல முறை சொல்லுவார் இந்த கோயிலை கட்டணும்ட்டு. அதை கட்ட முடியல. பல தடவை இதை முயற்சி பண்ணோம், அது முடியல. ஒரு தடவை கூட ஆரம்பிச்சு பண்ணணும்னு நினைச்சோம். அதுக்கப்புறம் சரி தண்ணி வசதி இல்லையே, தண்ணி வசதி மின்னிணைப்பு அடிப்படைன்றதால கொஞ்சம் டிலே பண்ணிட்டோம், அதை முடியல. அதுக்கப்புறம் தான் இப்போ இந்த 2 வருஷம் முன்னே இதை ஆரம்பிச்ச பிறகு இதை நல்லபடியா முடிச்சு விநாயகர் சன்னதி, முருகர் சன்னதி, சண்டிகேஸ்வரர் இப்படி ஏற்படுத்தி நல்ல முறையில இதை முடிச்சிருக்கோம். இது வந்து இன்டீரியரா இருக்கு. இது பக்கத்துலேயே இப்போ வந்து ஒரு ரியல் எஸ்டேட் அதிபர் வந்து இந்த இடத்த வாங்கியிருக்காரு. லே அவுட் போடுறதுக்கு அப்ரூவல் போயிருக்கு. அதெல்லாம் வரும்போது இந்த வீடுகள்லாம் வந்து நல்ல இந்த கோயில் வந்து வளர்ச்சி அடைய வாய்ப்பு இருக்கு. இது தென்னேரி பக்கத்துல ஆபத் சகாயேஸ்வரர்ன்ற ஒரு கோயில் இருக்கு. ஈஸ்வரர் நான் போன வாரம் போயிருந்தேன், அங்க பார்த்தேன். பெரிய பானம், இவரை விட பெரிய பானம் அது. அந்த பேரை வச்சுதான் இது, அவருடைய நாமா வச்சுதான் இது ஆபத் சகாயேஸ்வரர். அம்பாளுக்கு பேரு கருணாம்பிகை. ஆனா அந்த கோயிலுக்கு, தென்னேரி கோயிலுக்கு கருணாம்பிகை இல்லை, அம்பாள் பேர் வேற அது. அதனால இங்க திருப்பூரூர்ல பாபுன்னு ஒரு நண்பர் இருந்தார். அவர் தான் சொன்னாரு ஆபத் சகாயேஸ்வரன் வைக்கலான்னு. வந்த நண்பர்கள்லாம் என்ன சொல்றாங்க, இது வந்து ரொம்ப அழகான நாமா, இது எப்படி வச்சீங்கன்னு கேட்கும்போது அதனுடைய வரலாறு நான் சொல்றேன். இப்போ தொடர்ந்து ஒவ்வொரு தடவை அன்னாபிஷேகம் பண்றோம், சங்காபிஷேகம் போன வாரத்துக்கு பண்ணோம், சந்தாபிஷேகம், இப்படி தொடர்ந்து சிவனுக்குரிய விழாக்கள் நாங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். நீங்க சிவபக்தர்கள் நீங்க வந்து இந்த கோயிலை வழிபட்டு நல்ல பயணம் அடையும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். இங்க வரணும்னா நீங்க வந்து தாம்பரம் டு திருப்பூரூர் 55V 555M 2 பஸ் இருக்கு. அதனால நீங்க வந்து மாம்பாக்கம் வழியா வருது. மாம்பாக்கம் வழியா வந்து இங்க சோழந்தாங்கல் பஸ் ஸ்டாண்டுன்னு கேட்டு இறங்கிட்டீங்கன்னா அங்கிருந்து ஆபத் சகாயேஸ்வரர் கோயிலுக்கு எப்படி போகணும்னா வழி காட்டுவாங்க. அது இல்லாம மாம்பாக்கத்துல இருந்து ஷேர் ஆட்டோவும் வருது. நீங்க வந்து மினி பஸ் வருது, நீங்க அதே மினி பஸ்ஸை பயன்படுத்திக்கலாம், ஷேர் ஆட்டோவும் பயன்படுத்திக்கலாம். அதனால வந்து நிறைய போக்குவரத்து வசதி இருக்குது. இந்த கோவில்ல பார்த்தீங்கன்னா அன்னபிஷேகம், சங்கபிஷேகம் மற்றும் பிரதோஷம் மற்றும் சிவனோட உகந்த நாட்கள் எல்லாமே இங்க விசேஷமான சிறப்பான பூஜைகள் பண்ணுவாங்க. மறக்காம உங்க குடும்பத்தோட வாங்க, சிவனோட அருளை பெறுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, தெரியாத உங்க சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடை பெறுவது மாதவன் மற்றும் தினேஷ். பாய் பாய் மக்களே.